இன்னுக்கு பாருங்க இந்த கச்சதீவுண்ட கொமாண்டோ நிற்கிறது. ஸ்டாலின் தான் பாராரு, கச்சதீவுக்கு போறாரு. பாருங்க புத்த பிக்குவரால் வந்து நிற்கிற தந்தை மகன் தூயா. அப்போ இத்தனை டிபார்ட்மெண்ட் இருந்தோம், இத்தனை மீட்டிங் வச்சிங்க, இத்தனை பேர் உள்ள வந்தீங்க, என்ன நடந்தது? ஒன்று அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் சீலம் ஜாழ்ப்பாணம் தமிழ்நாட்டிலேருந்து உறவுகள் வந்திருக்கிறேன். உள்ள ஏதாவது ஃபேனின்னு செட் பண்ணி கொஞ்சம் குழந்தைகளோட வர்றவங்க கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள அதை செய்துட்டாங்கன்னா அவ்வளோ சாதனையாக தான் இருக்கும். இன்னொரு ஆமாம் ஆமாம், மொழி மதம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்தோமா, நம்ம சாமி கும்பிட்றோம். அதாவது பான் பௌராணிகத்திலேருந்து அப்படி வழியில் வருவோமோ. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி எங்கே நீங்கள்னு சொல்லினால் கச்சதீவு மண்ணில் வந்து கால் பதிச்சிருக்கிறேன். கடந்த மாதங்களுக்கு முதல் தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகா வந்து இந்த கச்சதீவுக்கு வந்துட்டு போயிருக்கார். உண்மையிலேயே வந்து நடந்து களைச்சி போனேன், இயலாமையே இருக்குது. அப்போ ஒரு இடத்த இருந்து கொண்டு தான் உங்களுக்கு நான் இந்த பதிவை போடுறேன். உண்மையிலேயே வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு 3வது பதிவாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த கச்சதீவில் வந்து தற்போது கொடியேற்றிருக்கிறோம். நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம், கொடியேற்றிருக்கிறோம். இந்த கச்சதீவில் நடக்கின்ற பெருநாள் தொடர்பாகவும் இங்கே நடக்கிற விடயங்கள் தொடர்பாகவும் தான் உங்களுக்கு நான் பதிவு பண்ண போகிறேன். கொளுத்தும் வெயிலில் வந்து நிறைய மக்கள் இந்தியாவிலேருந்தும் மற்றும் இலங்கையிலேருந்தும் ஏனைய மாவட்டங்களிலேருந்தும் வந்திருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து சிங்கள மக்களும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கச்சதீவு பெருநாள் தொடர்பாக நடக்கின்ற விடயங்கள் அனைத்தையும் வந்து உங்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த காணொலியில் வந்து நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நான் வந்து இந்த கச்சதீவு மண்ணில் காலடி வைத்ததுக்கு பிற்பாடு நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் வந்து ஒரே பார்வையங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே வந்து காலமேலிருந்து மாலை நேர பூசைகள், இரவு நேர பூசைகள் வரைக்குமான முழுமையான காணொலியை நான் குறுகிய நேரத்துக்குள்ள உங்களை சுருக்கி தந்திருக்கிறேன். பல்வேறுபட்ட விடயங்கள் நடந்திருந்தது. குறிப்பாக வந்து நெரிசலில் மக்கள் நெறிப்பட்டிருந்தார்கள், வெயில் கொடுமையில் மயங்கியிருந்தார்கள். அதேமாதிரி நிறைய கடற்படையினர் மக்களுக்கு மன முரண்பாடுகள், பிரச்சனை, நிறைய விஷயங்கள் நடந்தது. இதே நேரத்தில் நேர்த்தி கண்ணுகளை தீர்க்கிறதுக்காகவும் அவர்கள் வந்து பாடுபட்டிருந்தார்கள் மக்கள். அதை விட புத்த பிக்குகள் மற்றும் மத குருமார்கள் சொல்லி பல்வேறுபட்ட சம்பவங்களோடு இந்த காணொளி அமைகிறது. உண்மையிலே வந்து இரவு பகலாக காட்சிகள் இந்த எடுக்கப்பட்டிருந்ததும் இந்த காட்சிகள் அனைத்தையும் தொகுத்து ஒரே தளத்தில் நான் தருகிறேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இறங்கிட்டோம் பாருங்க, பழிக்கிறோம். வாங்க வாங்க பாருங்க, அண்ணா வந்து வாங்க வாங்கன்ற கையை பிடிச்சி மெதுவாக வாங்க, சைடில் பிடிச்சி வாங்க. ரைட், உங்கள் சேவை எங்களுக்கு தேவை. மெதுவாக வேறுங்க ஐயா. சிலை அப்படியே தான் இருக்கும் பாருங்க, முள்ளந்தாண்டு தெரியுதாண்டு பாருங்க. இதுக்குள்ள வாரம் நாங்கள் இந்த கடல் தண்ணியை பாருங்க வந்து அடித்து கொண்டு போகுது. இதெல்லாம் கல்லுகளாக இருக்குது பாருங்கள் இந்த சைட்டுகளில். இதில் வந்து நேவிர போட் ஒன்று இருக்குது. அப்படி இது போன அதில் எல்லாம் இறக்கினாங்களே, இந்த ஃப்ரிட்ஜ் இறக்கிட்டாங்க. ஆனால் நல்ல நடப்புறேன் ஆட்கள் கூட எல்லாம் கட்டுப்பட்டு சிவானா நான் வலிக்கிறேன் பாருங்க. ஒரு ஜூஸ் அதெல்லாம் கரைச்சி அனுப்புறது வலிப்பாங்க. வாங்கோ அப்படியே இங்கே வந்தால் இங்கே தலை சிறந்த ஒன்று. இப்படி இந்த வெயிலை வந்து நாங்கள் அனுபவிக்கணும். இந்த வெயிலை அனுபவித்தாதான் இந்த நாளை வந்து நாங்கள் கழிக்கலாம். இறங்கி வந்து ஒன்றிக்கணும் மக்கள். இல்லைங்க, கடற்படைன்ற செயலை பாருங்கள். எல்லோரும் தூக்கி 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 பாருங்கள் அனுப்பி கொண்டிருக்கணும் பாருங்கள். बर्थडे उठ रहा है.
இப்போ வந்து நான் வந்து இந்த போட்டால் இறங்கி வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறேன். அப்படியே வார நேரம் பாருங்கள், மக்களை முன்னுக்கு வந்து கொண்டிருக்கணும். இங்கே பாருங்கள், இதில் ஒரு சின்ன டென்ட் அடிச்சிருக்குது. அதே மாதிரி பாருங்கள், தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள், பொதுமக்கள் காத்திருக்கும் இடம் மட்டும் போட்டிருக்கிறேன். பாருங்கள், க்ரௌட்டை பார்த்துருங்கல்ல, அவ்வளோ பேர் லைனில் நிற்கணுமாண்டு. இங்கே எல்லாம் செக்கிங் நடந்துகிட்டு. இன்றைக்கி வந்து செக் பண்ணி கொண்டிருக்கணும். அதில் வந்தாக்களை எல்லாரையும் வந்து 3 செக் பண்ணி தான் நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கணும். நினைக்கிறேன் 15 போல் இருக்குது. ஐசிஎல் ஏதோ 15 கொண்டிருக்கணும். அது 15 தான் அனுப்பி கொண்டிருக்கணும். இல்லை பாருங்கள், லைனில் வந்து கொண்டிருக்கணும். இந்த பகுதியில் இருந்தால் வந்து இந்தியாவிலிருந்து வாராக்களை வந்து ராக்கி எடுத்து கொண்டிருக்கணும். பாருங்கள், இந்த பகுதியிலேருந்து பாருங்கள், அதில் ஒரு பெரிய ஒரு இராணுவத்தோட டோரா போட் வந்து இருக்குது. கச்சதீவுக்கு வந்த புத்தா விக்கு பாருங்க. வாங்க வாங்க, கச்சதீவுக்கு பாருங்கள், புத்தா விக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறார். இதில் பாருங்கள், எவ்வளோ சாமான் தூக்கிட்டு வரையணுமாண்டு. தண்ணி போத்தல் எல்லாம் கொழுகி கொண்டு வரையணும். இதில் பாருங்கள், புத்தா விக்கு ஒரு ஆள் வந்து நிற்கிறார். அண்ணா, இதே வந்து போன வருஷம் இது நடந்தது, இந்த வருஷம் நடக்குது. என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே இவ்வளோ இத்தனாயிரம் மக்கள் வராங்கன்னு சொல்லி உண்மையிலே தெரியும். அப்போ இத்தனாயிரம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி செக் பாயிண்டை போட்டு அத்தனை மக்களையும் அனுப்ப வேண்டியதானே. சின்ன பிள்ளைகள், வயசான ஆக்கள் எல்லாரும் வராங்க தானே. அப்போ எல்லாரும் வெயிலானே கடந்து சாகுறாங்க. எல்லாரும் கோயிலுக்கு தானே வராங்க, வேற ஒன்றும் இல்லையே. என்ன அப்போ இத்தனை டிபார்ட்மெண்ட் இருந்தும் இத்தனை மீட்டிங் வச்சிங்க, இத்தனை பேர் உள்ள வந்தீங்க, என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலையே. மக்கள் இந்த வெயில காஞ்சி கொண்டா இருக்கிறாங்க. அப்போ எல்லா நாட்டிலிருந்து வர மக்கள் இப்படி தான் இது ஒவ்வொரு வருஷம் இதான் நடக்கிறது. வருஷம் இதே படம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து இந்திய மக்கள் இந்த பகுதியோட தான் பெரியணும். பாருங்க, முன்னுக்கு நிற்கணும். இதில் பாருங்க, பிரபல யூடியூபரில் நிற்கிறார் கச்சதீவு. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், தமிழ்நாட்டிலேருந்து உறவுகள் வந்திருக்கிறேன். நான் இப்போ அவைகள்கிட்ட தான் கேட்டு உங்கள்கிட்ட கதைக்க போகிறேன். இதில் வந்து இருக்கிறோம் இந்த சைடில். இது வந்து தமிழ்நாட்டு உறவுகளுக்காக தான் இந்த பகுதியை ஒதுக்கி இருக்குது. இதில் பாருங்கள், நிறைய பேர் வந்து போகிறதுக்காக இந்த வெயிலுக்குள்ளே வந்து காத்து இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன மாதிரி வணக்கம், ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா? கூப்பிட்றாங்க. வீடியோ எடுத்து எப்படி சுவாங்க அண்ணா? உங்களோட ஃபேஸ்புக் வீடியோ எல்லாம் பார்க்குறேன் நான். வந்து அழகா அயலங்குருவன் இவரையா நீங்கள் சொன்னீங்க? இவரையா நீங்கள்? சரி சார், கதைங்க எப்படி எப்படி பயணங்கள் எப்படி போச்சுது? பயணங்கள் ரொம்ப சிறப்பாக போச்சு. ஆமாம், கொஞ்சம் ஒரு வார்த்தையில் முடிக்கக்கூடாது, கன வார்த்தை சேர்த்து கதைக்கும். நிறைய இருக்கு. இது வரைக்கும் செட்டு போட்டுருந்தாங்க. இது ஃபுல்லாக செட்டு போட்டுக்கிட்டாங்கன்னா மக்கள் கொஞ்சம் உண்மையிலே டெய்லி இது இந்த போல தான் டெய்லி போடுறாங்க. ஏன்னா அங்கேயும் காற்று கிடந்து வர்றோம், எல்லா இடத்துலையும் காற்று கிடந்து தான் வர்றோம். ஆனால் இந்த இடத்துலையும் ஃபுல்லாக கவர் பண்ணி செட்டு போட்டு கொடுத்தாங்கன்னா மக்கள் எல்லோரும் கொஞ்சம் வெயில் இழப்பாரி உள்ளே போகக்குள்ள அந்த வழிபட கொஞ்சம் இன்னும் திருப்தியாக இருக்குது. அண்ணா, நீங்கள் என்ன எப்படி போகுது? பரவாயில்ல. இது வந்து கோடை காலத்தில் இது நடக்குது. கோடை காலத்தில் வந்து சரியான வெயில் அடிக்கும். இந்த நண்பர் சொன்ன மாதிரி தான், அங்கே பாருங்க, எல்லா மக்களுமே வந்து வெயிலே வந்து கஷ்டப்படக்கூடிய சூழல் பாருங்க. அவ்வளோ ஒரு பொம்பளை உள்ளே பச்சை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. இது ஃபுல்லாக பந்தல் போட்டால் உள்ளே ஏதாவது ஃபேனு செட் பண்ணி கொஞ்சம் குழந்தைகளோட வர்றவங்க கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள அதை செய்துட்டாங்கன்னா இவ்வளோ சாதனையாக தான் இருக்கும். இதோட இன்னொரு இந்தியா இதுக்கு நிதி கொடுத்து அதையும் சேர்த்து செய்ய சொல்லுங்க. வெளிநாட்டு நட்புறவை இன்னும் பலப்படுத்த இந்த மாதிரி ஒரு செட்டு போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. அதுதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஒரு பிரியாணி போட சொல்லுங்க. பிரியாணி
அதை பிரியாணி மறக்க மாட்டீங்க நீங்கள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டீங்க, பரவாயில்ல விடுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முக்கியமான விடயம், இங்கேருந்து இறங்கி கோயிலுக்கு நடந்து வர்றது இல்லைன்னு சொன்னாலும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். தூரம்னா எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நடந்து போக முடியாது. காலையில் தான். ஆமாம். ஓகே ஓகே. அதனால் இந்த வயசானவங்க எங்களை மாதிரி ஆட்கள் போகிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு வண்டி மாதிரி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு வண்டியை வச்சு இங்கேருந்து நீங்கள் அங்கே ஏற்றி இறக்குனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கோடி புண்ணியமாக போயிடும். அதை செய்யுங்க முதல்ல. ஓகே ஓகேண்ணா, ஓகே, நன்றியா. இதில் வந்து போலீஸார்கள் வந்து தங்களுடைய கடமைகள்லையும் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன ஆக்கள் பெரிய ஆக்கள்னு சொல்லி இங்கே பாருங்கள் வந்து இருக்கிற எல்லாரும் ஆண்கள் பெண்கள்னு சொல்லி பிரிச்சிருக்குது. இதில் வந்து பாருங்கள், இந்தியர்களுக்கு சொல்லி இந்த பகுதி ஒதுக்கி இருக்குது. மற்ற பகுதி வந்து இலங்கையர்களுக்கு அங்கே ஒதுக்கி இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ணா பயங்கர கஷ்டமாக இருக்குது. இந்த செக்கிங்கில் நிற்கிறேன் நான். இப்போ இதுக்குள்ள தான் போக போகிறோம், பார்ப்போம் முன்னே போடுறாங்களே என்ன தெரியல. இப்போ பாருங்கள், ஆண்கள் பகுதி அங்கால பெண்கள் பகுதி வந்து பிரிச்சிருக்கோம். இது வந்து 4ஆம் நம்பர். அதெல்லாம் நாங்கள் போக போகிறோம். பாருங்கள், திணறை நிற்கிறார்கள் மக்கள். பாருங்கள், திணறை கொண்டு நிற்கிறோம் போகிறதுக்கு. அண்ணா 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 நாங்கள் 2 பேரும் போட்டுட்டு போகிறோம். நான் 2 பேர் தான். இதில் வந்து பதியினம் பாருங்கள், பதிஞ்சு போட்டு அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் இந்த டிக்கெட்டு மற்ற அந்த உணவுக்குரிய பத்திரங்களும் எடுத்துருக்கோம். இதில் தான் அதை கொடுத்து வந்திருக்கிறோம். பாருங்கள், இதான் வந்து அதில் தந்தவிய சாப்பாட்டுக்கும் மற்றது நாங்கள் வந்தன்ற உறுதிப்படுத்திருக்கணும். அதில் 15 தான் ஏதோ ஒரு மாதிரி 15 இந்த வழியில் வந்துட்டோம். ஐயோ கடவுள், இந்த போரணை, அதாவது பான் போரணைக்குலேருந்து அப்படி வழியில் வருவோமோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த இடத்த பார்க்கவே. பாருங்க, இங்கே இதால் வந்து இந்தியாவிலேருந்து வரையணும் ஃபுல்லாகவே. ரைட், இப்படி நேர வர அன்புடன் வரவேற்கின்றோம்ன்ற ஒரு பதாக இருக்குது. பார்த்தீங்களா அதில் பாருங்க. நாங்கள் இந்த நுழைவாயில் ஊடாக உள்ளுக்குள்ளே போகிற நேரமே 2 சைட்லேயும் வந்து ஜூஸுகள்லாம் கரைச்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம், ட்ரிங்க்ஸுகள். ஜூஸ் வந்து இலங்கை காசு 180 ரூபாயா இந்த ஜூஸ். அதே போல் இந்தியா காசு வந்து 40 ரூபா. இந்தியா காசு 2 காசும் போட்டுருங்களா? 2 காசும் தான் இந்த கச்சத்தீவில் செல்லுபடி ஆகும். வேறு எந்த இடத்துலையும் செல்லுபடி ஆகாது. இனிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் குளிரது. இந்திய உறவுகளுக்கு வந்து இன்றைக்கு போக்குவரத்து ஒழுங்குபடுத்திருக்கு. இதுகள் தான் முக்கியமான விஷயம். கால்கை இயலாதாக்கள் வந்து இந்த டெக்டர் ஒன்று இதில் ஓடிக்கொண்டிருக்குது. நீங்கள் அதில் வந்து பயணிக்கலாம். என்ன பண்ணு வரீங்க? சோடாவா? வாட்டர் தண்ணி பார்த்து. நாங்கள் ஸ்ரீலங்கா, ஈழம், ஜாழ்ப்பாணம். அப்படி ஓகே. ஓ, ராமேஸ்வரம் சந்திப்போம். வருவோம் அடுத்த மாதங்களில் வருவோம். நாங்கள் தீவு எங்களை விட மாட்டார். ஏன்? எங்களை ஒரு வரி தடத்துக்கு ஒரு முறை தான் விடுவாங்க. நாங்கள் உங்களோட இடத்துக்கு வருவோமே. வாங்க, சாப்பிட்டு போங்க. ஓகே, சந்திப்பாங்க. ஓகே அப்பா பாருங்க, காலையில் அதான் ஒரு ஆள் வந்து அவர் இருக்கிறார். காலையில் ஆதாக்கள், நடக்கையில் ஆதாக்கள் இதெல்லாம் போயினோம். டிராக்டர் ஒன்றை ஓடிக்கொண்டிருக்குது. பாருங்கள், இப்படியான இடங்களுக்குள்ள தான் ஆக்கள் வந்து இருப்பினோம். பாருங்கள், எல்லாம் செட் பண்ணோம். பாருங்கள், இங்கே இருந்து தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நடந்து வந்திருப்பேன். அந்த முதல் ஜூஸ் குடித்த இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து வந்திருப்பேன். வெயில் அன்னைக்கு தான்
சராக இருக்குது எவ்வளோ தொப்பி 400 தொப்பியா மறந்துடுறாங்க வரக்குள்ள ஆரம்பிவாங்க எல்லாரும் எவ்வளோ இருக்கு தமிழ்நாடு தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் புது பஸ் ஸ்டாண்டில் கடை வச்சிருக்கோம். தளபதி என்ன உங்களோட பேர் இல்லை தளபதி தளபதி செபஸ்தியான் பேர் தளபதிக்கா இல்லை தளபதி செபஸ்தியானுக்காக நீங்களே ஒரு தளபதி தான். செபஸ்தியார் வந்து படை தளபதி இல்லை. ரைட் இதான் முதல் தடவை வந்திருக்கு. முதல்ல எப்படி இருக்குது பயணங்கள் அப்படி நல்லா இருந்தது. 3-4 இடத்துல செக் பண்ணாங்க. பாஸ் எடுத்தது பெரிய வேலையாக இருந்திருக்கும். சந்தோஷம். இந்த பூமியில் கால் பதிக்கணுங்கிறது எங்களோட லட்சியம். சூப்பர். வாழ்த்துக்கள். மெதுவாக நடந்து இந்த கடை தொகுதிக்கு வணக்கம். எப்படி சொல்லுவாங்க போன வருஷம் கண்டது இந்த வருஷம் காண்றோம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம். யார் வந்தீங்க? நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு எல்லா பேரும் வந்தோம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? போன வருஷம் வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். எங்கே எனக்கு எவ்வளோ பழைய இடம் தானே? அங்கே பழைய இடம் இல்லை, அந்த புளிய மரம். ஃபஸ்ட்டு புளிய மரம் போலீஸ், ரெண்டாவது புளிய மரம், செகண்ட் புளிய மரம். அப்படி போகுது. நன்றா போகுது. வேலையெல்லாம் ஓகேயா? பரவாயில்ல. சரி, எத்தனை மணிக்கு அங்கே வலிக்கிறீங்க? அங்கேருந்து நாங்கள் ஒரு 9 மணிக்கு கிளம்பணும். சரி, கண்ட சந்தோஷம். சந்திப்போம். ஓகே. இங்கே வந்து இந்த கடைகள் வந்து இங்கே போட்டு கொண்டிருக்கணும் பாருங்க. இதில் வந்து இராணுவத்தினர் தான் கரண்ட் கொடுத்து நிற்கிறோம். இந்தியாவில் பாருங்க எல்லாம் ஃபேன்சி கடைகள் இருக்குது. அதே மாதிரி 17 ராணி சோப், கோப்பி, நூடில்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறோம் இந்தியாவில். ஓகே. கானா குடும்பம் என்னடா சேர்ச்சுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். இப்போ கொடிக்கம்பம் போயிடும். இதில் வந்து ஆதார வைத்தியசாலை இருக்குது. கொடிக்கம்பம் பாருங்க தயார்படுத்தி இவன் வெளிநாடு செல்ல வேண்டிய கொடுக்கிறார். ஆசீர்வாதத்துக்காக வேண்டிய கொடுக்கிறார். அருள்தாஸ் திருச்சியிலான் குடும்பத்தினர் இதில் பாருங்கள் நிறைய பேர் நிற்கணும் சுற்றி. இந்த இடத்துல வந்து வளமையாக கொடியேற்றுறவிய அதுக்குரிய வேலை திட்டம் தான் செய்து கொண்டிருக்கணும். நேராக பாருங்க ஜான் பீட்டர் ஜெனிட்டா ஜெனிஸ் தீர்மான பெண் குழந்தை வரம் வேண்டி கொடுக்கிறார். அருட்தந்தை சி மோசஸ் அருட்தந்தை இருதயம் இவருடைய ஆண்மொழி ஏற்றிட்டு கொடி மரத்தை புழுதி கிளம்புது. கொடி மரம் முதல்ல மரத்தை ஏற்றிருக்கணும். அடுத்தது வந்து லேட் ஆகும்னு சொல்லினோம். வேலை வந்து ஆரம்பரமாக செய்து கொண்டிருக்கணும். கொடி மரம் பார்த்தீங்களா? இப்போ பாருங்க 2வது மரத்தை கொண்டு போயினோம். இதில் வந்து வேப்பெண்ணை தடவை சொல்லி சொன்னவிய ஃபுல்லாக பாருங்க வேப்பெண்ணை தடவி கொண்டு போயினோம். அதே நேரத்தில் இதில் வந்து மாதா வச்சு சுமந்து கொண்டு போகிறவிய அந்த இதில் வந்து பின்னர பூசையோட மாலை சுமந்து கொண்டு போயினோம். அதே மாதிரி இதில் வந்து சிறுவம் வச்சிருக்கணும் பாருங்க, மரத்தாலான சிறுவங்கள் வச்சிருக்கணும். இதை சுமந்து கொண்டு போயினோம். பெரும்பாலும் வந்து இங்கே நடக்கின்ற நிகழ்வை வந்து அதாவது இலங்கை கடற்படையினர் தான் வந்து செய்யணும். அவர்கள் தான் பொறுப்பு செய்யணும். அந்த சிறுவத்தையும் அவர்கள் வந்து கொண்டு போயினோம். இங்கே பாருங்க நிறைய மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். அதே போல் உள்ளுக்குள்ளே பாருங்க இதை பாருங்க வழிபாடுகளில் இருக்கணும்.
முன்னுக்கு பாருங்க, இதில் வந்து மெழுதிரியெல்லாம் கொளுத்தி கொண்டிருக்கணும். இதில் வந்து பௌத்த பிக்குகளும் இந்த முறை இந்த கச்சத்தீவு அந்த ஆலயத்தில் வந்து நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வந்து பாருங்க ஜெப மாலைகள் அதுக்குரிய வியாபாரங்கள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. கேன்சிகா நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்றும் பவிட்சன் வாய் பேச வேண்டும் என்றும் வெரிசன். ஆகவே அந்த பயண பயணி மாறவிட்டவர் இந்த கருவப்பீடத்திற்கு வந்து அதனை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் இருந்து இந்த பாருங்க, அது வந்து இந்த பௌத்த பிக்கு அவர்கள் வந்து இந்த அதாவது இந்த கச்சத்தீவு யாத்திரைக்குரிய வந்த மக்கள் இந்த மெழுகுதிரிகள் கொளுத்துவது சம்பந்தமான விடயங்களை வந்து கண நேரமாக இந்த இடத்துல இருந்து அவதானித்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை வந்து வியப்பாக பார்த்து கொண்ட விடயங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்க அவ்வளோ நேரமாக நிற்கிறாரு. கல்வி சிறக்கவும் எஸ் ராஜப்பன், ராஜமேரி, மேரி கர்மிளா ஆகியோரின் ஆண்கள் பெற்றாகவும் ஜாண்டி பிரிட்டோ. பாருங்க, இதில் வெள்ளக்காரர் வந்து நெடுந்தீவிலேருந்து வந்திருக்கணும் போல இருக்குது. பாருங்க நிறைய பேர் வெளியினம். இல்லை முன்னுக்கு பாருங்க ஆர்மி கமாண்டர் மாதிரி வந்து நிற்கணும். இந்த நடக்கின்ற பூசைகள் தொடர்பாக வந்து அதுக்குரிய பிளான்கள் போட்டு கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இன்றைய நாளுக்கான திருப்பதி கருத்துக்கள் லலிதா குடும்பம் உடல்நலத்துக்காகவும், சுசேமா மரியதாஸ் உடல்நலத்துக்காகவும், விக்டர் ஆண்டனி நம்பிக்கையாகவும், விக்டர் ஆண்டனி குடும்ப நலனுக்காகவும், எட்ரிக் ஹென்சன் ஷியான் குடும்ப சமாதானம் உருவாக வேண்டும் என்றும் பாருங்க. அதாவது இந்த கச்சத்தீவு கொமாண்டர் நிற்கிறார், கடல் படையின கொமாண்டர் நிற்கிறார். மற்றது இந்த பின்னர் நடக்கிற இந்த நிகழ்வுக்கு வந்து ரெண்டு பக்கமும் வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நடக்கின்ற செயல்பாடுகள் சம்பந்தமாக வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். ரைட், இங்கே பாருங்க அம்மா வந்து ஸ்டாலின் சார், உதயநிதி எல்லாரையும் கொண்டு போகிறா பாருங்க. இங்கே ஸ்டாலின் சார் போகிறார். ஸ்டாலின் சாரை தலையில் சுமந்து கொண்டு போகிறா அம்மா. ஸ்டாலின் தான் பாராரு, கச்சத்தீவுக்கு போறாரு. இப்ப பாருங்க, இதுல வந்து அம்மா வந்து ஸ்டாலின் சேரை வந்து தலையில தூக்கி கொண்டு வரா பாருங்க. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். எங்க இருந்து வரீங்க? எந்த ராமநாதபுரம். எப்படி இருக்குது பயணங்கள்? பயணங்கள் எப்படி இருக்கு? என்ன நடந்தது? முதல் தடவை வாரியலோ? சரி அம்மா, நன்றி நன்றியா. பாருங்க வந்து பூசைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே முடிவடைந்த நிலையில இருக்குது. பாருங்க ஒன்றுக்குரிய ஆயுத பணிகளை உலகத்தையும் மண்டகத்தையும் படைத்து எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று புனித கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்த
இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாக்குக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். கோயில் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். இயேசுவே, நரக நெருப்பிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். சகல ஆத்மாக்களையும் பரலோக பாதையில் வழிநடத்தியருளும். உமது இரக்கம் வேண்டியோருக்கு விசேட உதவி செய்தருளும். முதலாம் துயர்மறை நிகழ்ச்சி. இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானித்து நம் பாவங்களுக்காக மனத்துயரடைய செபிப்போமாக. உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம் தங்கச்சி. அப்படி சுகமாக இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். இங்கே தமிழ்நாட்டில் தானே வரீங்க? எந்த இடம்? தமிழ்நாடு எந்த இடம்? அண்ணே வந்து போன வருஷம் காட்டினா இந்த வருஷமும் நான் எதிர்பார்க்கலாம் காட்டுட்டேன். எப்படி இருக்குது இந்தியா நிகழ்வுகள்? எப்படி இருக்குது? அப்படி அனுபவங்களை சொல்லுங்க. இந்த அனுபவம் எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. ஏன் நல்லா இருக்குது? நல்லா இருக்கு. சொல்லுங்க, நீங்க அப்படி இருக்கு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இயர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேரை பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ பேர் வருவாங்கன்ட்டு. நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே மேட்லாம் போட்டு ரொம்ப நிறைய இங்கே ஒற்றுமையை நிறைய பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆமாம், மொழி மதம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்தோமா, நம்ம சாமி கும்பிட்றோமா, நம்ம வந்துட்டு சந்தோஷமா போகிறோமா, அந்த மாதிரி இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்க. கடல் பயணங்கள் எப்படி இருந்தது? எனக்கு ஆக்சுவலாக நான் வரும்போதே சொல்லிட்டு வந்தேன். வேற ஒரு சேனலில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். எனக்கு போட்டோட அந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஃபுல்லாகவே வெளியில் தான். சன்லைட் எனக்கு பட்டா எனக்கு சன்லைட் அலர்ஜி கூட இருக்குது. இருந்தாலும் நான் சன்லைட்லேயே தான் இருந்தேன் ஃபுல்லாக. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இங்கே வந்து இங்கே வந்தது நீங்கள் இந்த கஜதி வராங்கனது அதில் நிறைய செக்கிங் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் அப்படி இருந்தது? எல்லாம் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருந்தது? அப்படி இருந்தது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக ஏர்போர்ட்டில் என்ன மாதிரி ப்ரொசீஜர் அதே சேம் ப்ரொசீஜர். மற்றது இப்போ என்ன புதுசாக என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இப்போ நிறைய ஜனம் வந்து வெயிலில் நிற்குது. இப்போ அதுக்கு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்களோட அபிப்பிராயம்? வெயிலில் நின்று எனக்கு பாருங்க, வெயிலில் நின்று எனக்கு இப்பெல்லாம் வந்துருச்சு. ஸோ வெயில் தான் பிரச்சனை. அது வந்துட்டு கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். அது மட்டும் கொஞ்சம் மாற்றணும். மேலும் இங்கேயுமே சில டென்ஸ் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி பிரதர், வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
பார்ப்போம், நம்ம நாளைக்கு வரைக்கும் பார்ப்போம். ஓகே தங்கச்சி, நன்றியா, நன்றி நன்றி நன்றி. மாவட்டத்தினுடைய முதன்மை குரு ரெவரண்ட் மொன்சிஞ்சோ அருள் ஜோசப் அடிகளார் எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார். உங்கள் எல்லார் சார்பிலும் அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அவரோடு கூட இங்கே இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற இணைய குருக்கள், இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அருட்தந்தையர்களும், இரண்டாவது நிலைக்கு இலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அருட்தந்தையர்களும், மூன்றாவது நிலையிலே இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அருட் சகோதரி தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆண்டவர் இயேசு எங்களுக்காக கல்வாரி மலை விடுதலையை தருகின்ற அந்த சிலுவையின் அருளை பெற்றுக்கொள்ள இந்த சிலுவை பாதை தியானத்திலே பக்தியோடு பங்கு பெற்றுவோமாக. අපදැන් චතාරික කාලේ භක්ති අභ්‍යාසයක් වන පාද නමස්කාරයට සහභාගී වෙනවා. ස්වාමීන් වහන්සේ එදා කල්වාරියේ දුක් ප්‍රාප්තියට සහභාගී වෙමින් මේ ගමන ගියා වගේ අපේ ජීවිත ගමනේ අපිට පැමිණෙන බාධා தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பார்க்க கடவுளே. மனமருந்தும் மனிதானே மனம் தீர்க்க மாட்டாயோ, மனம் வருந்தும் மனிதானே மனம் தீர்க்க மாட்டாயோ தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானே மனம் தீர்க்க மாட்டாயோ, மனம் வருந்தும் மனிதானே மனம் தீர்க்க மாட்டாயோ. மானிடமே மானிடமே மனம் திரும்பிடு, மானிடமே மானிடமே மனம் திரும்பிடு. மனமருந்தும் மனிதானே மனம் திரும்ப மாட்டாயோ. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பாடுகளின் பாதையில் முதலாம் நிலை இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். கெத்சமனே தோட்டத்தில் கயவர்களால் கைது செய்யப்பட்டவர் இதோ தான் படைத்த மனிதனிடமே தண்டனை பெற தயாராகின்றார். இது ஒரு வித்தியாசமான நீதிமன்றம். ஆம், குற்றவாளிகள் கூடி நின்று குற்றமற்றவருக்கு தண்டனை வழங்கும் வித்தியாசமான நீதிமன்றம். இங்கு பாவிகள் அனைவரும் அரியணையில் அமர்ந்திருக்க நீதிபதியோ கூண்டில் நிற்கின்றார். ஆரவார ஒலிக்கு முன் ஆண்டவர் இயேசு அமைதியாகின்றார். சர்வ வல்லமை படைத்திருந்தும் சாமானியர்களின் சட்டத்திற்கு முன் சரணடைகின்றார். நீ அரசனா என்று அறியாமை கேள்விக்கும், உண்மையா அது என்ன என்ற நையாண்டி கேள்விக்கும் அவர் பதிலாக கொடுத்தது சலனமில்லா மௌனம் மட்டுமே. மாசற்ற செம்மறி இவர் என்பதை மனதார அறிந்தும் கூட தன் மனசாட்சியை மறைத்துவிட்டு பொய் தீர்ப்பு எழுதுகிறான் கொடியவன் பிலாத்து. தன்னல மிகுந்த தலைமை குருக்களோடும் பாவத்தில் உழலும் பரிசேயரோடும் இணைந்து ஒரு மாபெரும் வரலாற்று பிழைக்கு தொடக்க உரை எழுதுகிறார். சீசருக்கு நண்பன் என்னும் சிற்றின்ப நாடகத்தில்
சுமையை இறக்கிட இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானே மனம் திருந்த மாட்டாயோ. மனம் வருந்தும் மனிதானே மனம் திருந்த மாட்டாயோ. மானிடமே மானிடமே மனம் திருந்திடு. மானிடமே மானிடமே மனம் திருந்திடு. மனம் வருந்தும் மனிதானே மனம் திருந்த மாட்டாயோ. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி அறிந்த ஸ்தோத்திரம். பயணத்தில் இடையூறு ஏற்படக்கூடாது என்ற கொள்கை உணர்வோடு வேதனையை வென்று எழுகிறார் இயேசு தொடர்ந்து நடக்க. இதில் பாருங்க, பூசைக்கு வந்து நேவி படையினர் வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. தாங்க முடியாத சிலுவை பழு அவரை நடக்க விடாமல் தடுக்கிறது. மனம் வருந்தும் மனிதானே மனம் திருந்த மாட்டாயோ. மீள முடியாதென்று நீ செல்லாயோ. எழுந்து வர சொல்லி இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானே மனம் திருந்த மாட்டாயோ. மானிடமே மானிடமே மனம் திருந்திடு. மானிடமே மானிடமே மனம் திருந்திடு. மனம் வருந்தும் மனிதானே மனம் திருந்த மாட்டாயோ. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி மக்கள் செய்யப்படுகின்றார். விதைக்கப்படுவது எதுவுமே மீண்டும் முளைத்து பலன் தருவதற்கு. எத்தனை முறை விதைக்கப்பட்டாலும் அத்தனை முறை அது தன்னைத்தானே அழித்து மண்ணோடு மண்ணாக இருந்து விடாமல் மீண்டும் முளைத்து புதிய தளிர்விட்டு பூத்து காயாகி பலன் தருவதற்கு. அழைத்து பாவ மன்னிப்பருளும் அடைந்திடுவோமே. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பாவ அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெறுவோம். இயலாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இந்த விதத்திலே தவக்காலத்தில் இந்த திருப்பயணத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது பாராட்டுக்குரிய ஒன்று. ஏனென்றால் கொடியற்புதர் அந்தோணியார் இப்படிப்பட்ட ஒரு தவக்காலத்தில் தான் ஒவ்வொரு நாளும் காலையில் அவர் மறையுரை நிகழ்த்தினார். தன் தொண்டை கிளிய அவர் கத்தினார். மனிதர்களே, மனம் திரும்புங்கள், ஆண்டவரிடம் வாருங்கள் என்று அவர் எடுத்துரைத்தார். அதை பொறுத்துக் கொள்வதில் தான் இந்த தவக்கால திருப்பயணம் சிறப்பை பெறுகிறது. இங்கு வருகிற அத்தனை மக்களும் எந்த ஆடம்பரத்திற்காக, சௌகரியத்திற்காக இங்கே வரவில்லை. மாறாக இந்த அந்தோணியார் திருத்தலத்திற்கு சென்று அருள் பெற வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் வந்திருக்கின்றோம்.
2 நாடுகளிலிருந்தும் இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்தும் திருப்பயணிகளாக வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பிச்சை எடுத்த ஒரு ஆள் வந்து பாருங்க, நேவி பிடிக்கும், நேவி தூக்குது பாருங்க, பிச்சை எடுத்த ஒரு ஆள். எட்டு மணி 20 நிமிடம். இப்பொழுது திருச்சொருவ பவனி வந்து இந்த இரவில் வந்து இடம்பெற போகிறது. இலங்கையினுடைய நேவி கடற்படையினர் வந்து இந்த திருச்சொருவ பவனி வந்து தூக்கி சுமக்கிற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ மக்கள் என்று பாருங்க, எல்லோரும் நெரிசலுக்கு தான் இருக்கணும், போகிற வழி எல்லோருமே படுத்திருக்கணும். அதுக்குள்ளே தான் சுவாமி சென்று கொண்டிருக்கிறார். எல்லோரும் எழும்பி வழிபட்டு கொண்டிருக்கணும். இதில் முன்னுக்கு பாருங்கள், மாதாவை வந்து தூக்கி கொண்டு வரணும், வந்து நேவி தான் கொண்டு வருது பாருங்கள் முன்னுக்கு.